ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மூணார் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மாடுபட்டி லேக்கு. இது உள்ள போட்டிங்லேருந்து தீம் பார்க்லேருந்து எல்லாமே இருக்குது. இது உள்ள பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா. சூப்பராக இருந்துங்க. இதுக்குள்ளே ஜிப்லைன் சைக்கிளிங்கும் இருக்குது. பெரியவங்களுக்கு உண்டான கேம்ஸும் இருக்குது. வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்களேன். சரி, ஏதோ வச்சுருக்காங்களே, மேலே ஏறி தான் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி முடிச்சுட்டு திரும்பி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஏன்டா ஏறணும் அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க. இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜிப்லைன் போகலான்னு கிளம்பணும். மழை வந்துருச்சு. மழை நின்ன பிறகு தான் ஜிப்லைன் விடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மழை நிற்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியாக மழை விட்டு ஜிப்லைனில் ஏறியாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஜிப்லைன் ரைடு ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருந்ததுங்க. போகிறதுக்கே சூப்பராக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டு. இந்த ஹைட்லேருந்து நம்ம வந்தோன்னா எப்படி இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக தாங்க பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்தது ஜிப்லைன். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மாடுபட்டி ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பேக்ரவுண்ட் வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம மாடுபட்டி ரூட்லேயே பார்த்திங்கன்னா கேக்டஸ் ஃபார்ம் இருக்குது, எலஃபண்ட் ரைடு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிப்பிள் டீ எஸ்டேட் இருக்குதுங்க. டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரி வந்து டாட்டாவோட டீ ஃபேக்ட்ரி. மூணார் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து டாட்டாவோட டீ எஸ்டேட் தாங்க இருக்குது. மாடுபட்டியிலேருந்து மேலே போனோன்னா வந்து நம்ம டாப் ஸ்டேஷன் போகலாம். டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் எல்லாமே சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். டாப் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம மலைகளுக்கு நடுவே பாதை இருக்கும். அதில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ட்ரெக்கிங் போகிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். மூணாரை பொறுத்தளவுக்கு கேபிள் கார், அதாவது ரோப் கார்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து டாப் ஸ்டேஷனில் இருந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இல்லை. முன்னொரு காலங்களில் வந்து டீ எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோட் பார்த்திங்கன்னா மூணார் டு இடுக்கி ரோடு. பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மலைகளுக்கு நடுவில் மேகம் சிக்கி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கீழே ஒரு ரோடு போது பாருங்கள். இது வந்து சபரிமலை ரோடுங்க. கீழே போகாமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இடுக்கி போகலாம். பாருங்களேன், இங்கே உள்ள டீ எஸ்டேட்லாம் எவ்வளோ நேச்சராக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த சபரிமலை ரூட்டில் போனால் தாங்க நம்ம இந்த சித்ராபுரம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போக முடியும். அந்த இடம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா சூரியன் மறையும் போது அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். பாருங்களேன், போகிற வழியே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சித்ராபுரம் வியூ பாயிண்ட் போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பற்றி நம்ம சொல்லணுன்னா, நிலவை கொண்டு கவிதை வரைந்த அனைவரும் தோற்றுவிடுவர் இவ்விடத்தில் நின்று சூரியன் மறைவதைக் கண்டால். ஏன்னா அப்படி ஒரு அழகான இடங்க இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஈவினிங் டைமில். இப்போ நம்ம வந்திருக்கிறது மாடுபட்டி டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 பர் ஹெட்டுங்க. உள்ளே ஒன்றுத்தையும் காட்டல, எல்லாம் கண்ணாடி வச்சு தான் அடிச்சிருந்தாங்க. என்னென்ன ப்ராசஸ் ஆகுதுன்றதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. வேறு எதுவும் வந்து பெருசாக உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இதில் மாடுபட்டி டீ ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வந்தீங்கன்னா இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி டீன்றது வந்து ஒரு பிளான்ட் இல்லைங்க, ஒரு ட்ரீ. அந்த ப்ரௌன் கலரில் தெரியுது பாருங்கள் ஸ்க்ரீனில். அந்த
டீ பிளான்ட்லாம் வந்து டீ ட்ரீலாம் வந்து செத்து போச்சு. அதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு திருப்பி ரீப்ளான்ட் பண்ணுவாங்க. நாங்களும் போகிற வழியில் நிறைய இடத்துல அதெல்லாம் பார்த்துருந்தோங்க. மூணார் போயிருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் அல்புகாரி சூப்பராக இருந்தது. ரேட்டும் ரீசனபுளாக இருந்ததுங்க. இது நுளத்தண்ணின்ற ஏரியாவில் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா காந்தலூர் ரோட்டில் வந்திருக்கோம். காந்தலூர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ஆனால் இது போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபென்டாஸ்டிக்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பச்சை பசேல்னு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு இறங்கினோம். அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்துங்க. பாருங்களேன், இந்த இடத்துல தான் இறங்கியிருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கவும் நல்லா இருந்தது. ஒரு அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. போகிற வழி எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த ரோடே. இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் வியூவாக இருந்ததுன்னா எதன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்படி இருந்ததுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த மலைகள் எல்லாம் மேகங்களுக்கு நடுவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் வந்து மேலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த வீடுகள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நமக்கு முன்னாடி பச்சை பசேல்னு அந்த டீ எஸ்டேட்டு உள்ள மலைகள் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. போகிற வழியில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது. அங்கே வரையாடுகள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதுவும் இறங்கி நடந்து போய் தான் பார்க்க முடியும். அதை தவிர்த்து வந்து மறையூர் சாண்டில்வுட் ஃபாரஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் போகிற வழியிலேருந்தே பார்க்கலாம். அங்கேருந்து நீங்கள் மேலே காந்தலூர் ஏறணுன்னா காந்தலூரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். போகிற ரோடெல்லாம் அந்தளவுக்கு ஒழுங்காக இருக்காதுங்க. கொஞ்சம் டேஞ்சரஸான ரோட்ஸ் தான். அதே போல் வந்து மேலே வந்து ஆப்பிள் ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது. ஆப்பிள் ட்ரீஸ்லேயும் ஆப்பிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போன நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன தான் பண்ணலான்னு பார்த்தோன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ் கூட எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே தங்கிறது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே தங்கலை, ஸ்டே பண்ணல. இறங்கி திருப்பி மூணாருக்கே வந்துட்டோங்க. மூணார்லேருந்து ஆனச்சால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஹாட் ஏர் பலூன் ஸ்பாட்லாம் இருந்தது. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது அங்கே. அதே போல் இது பர் பர்சனுக்கு வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஜிப்லைன் அண்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்குங்க ஆனச்சாலில். இது வந்து மாடுப்பட்டி போகிற ரூட்டில் இருக்கிற கேக்டஸ் கார்டனுங்க. இங்கே வந்து கேக்டஸ் என்னென்ன வகைலாம் இருக்கோ அதை மொத்தத்தையுமே வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. கேக்டஸ்னால் வந்து கள்ளிச்செடி வகைகள் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. வேறு ஒன்றும் பார்க்குற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லைங்க, இது மட்டும்தான் இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு மூணாருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஸ்கைஃபால் வியூ பாயிண்ட்டுன்னு இதை பார்த்தோம். இது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஆல்.